விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விடியா திமுகவின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடியா அமைச்சர் செஞ்சி மஸ்தான் முன்னிலையில் வேட்டி சேலைக்காக திமுகவினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஆனால் இதனை அமைச்சரோ கண்டும் காணாமலும் சென்றதால் திமுகவினரே அதிருப்தியாகிவிட்டனர். மேலும் கூட்டத்திற்கு வந்திருந்த பெண்கள் அமைச்சர் பேசிக் கொண்டிருந்த போது ஆழ்ந்த தூக்கத்தில் மூழ்கினர். தொடர் விடுமுறை என்பதால் கோவை பொள்ளாச்சி அடுத்த ஆழியார் அணை பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். அண்டை மாநிலமான கேரளா ஆகிய பகுதிகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் வந்து ஆழியார் அணை பார்க் மற்றும் டேம் ஆகியவற்றை சுற்றி பார்த்து மகிழ்ந்தனர். ஆனால் அங்கு போதிய அளவில் குடிநீர் இல்லாததால் சுற்றுலா பயணிகள் அவதியடைந்தனர். உடனடியாக பேரூராட்சி நிர்வாகம் அங்குள்ள குடிநீர் குழாய்களை சரி செய்து தர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை கொழுமம் ரோடு ரயில்வே சுரங்கப்பாதை புதர்மண்டி கிடப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ரயில்வே கேட் அருகில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதை புதர்மண்டி காணப்படுவதால் அவசர தேவைகளுக்கு ரயில்வே சுரங்கப்பாதையை பயன்படுத்த முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே கழிவுநீர் கால்வாய் அமைக்க முன்வராத விடியா திமுக அரசால் கிராம மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். நெடுங்குளம் ஊராட்சியில் 3000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு கழிவுநீர் கால்வாய், குடிநீர் குழாய், தெருவிளக்கு போன்ற அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்படவில்லை. மேலும் கழிவுநீர் சாலைகளில் தேங்கி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பிச்சாவரத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். தொடர் விடுமுறையை அடுத்து பிச்சாவரம் சுற்றுலா மையத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் நின்று படகு இல்லத்தில் டிக்கெட் எடுத்து படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே வாய்ப்பேச இயலாத மாற்றுத்திறனாளி மூதாட்டிக்கு வீடு கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சிங்கப்புலியாப்பட்டி கிராமத்தை சேர்ந்த வாய்ப்பேச இயலாத மூதாட்டி தேவி கணவர் இறந்த நிலையில் தனியாக வசித்து வருகிறார். அண்மையில் பெய்த கனமழையால் மூதாட்டி வசித்து வரும் வீட்டின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்தது. இந்நிலையில் வீட்டை சீரமைக்க போதிய வசதி இல்லாததால் ஆபத்தான முறையில் அதே வீட்டில் மூதாட்டி வசித்து வருகிறார். எனவே மூதாட்டிக்கு தமிழக அரசு வீடு கட்டித்தர முன்வர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த வீடு இடிஞ்சு விழுந்துற நிலைமையில் இருக்குது. தேவிங்கிற பொண்ணுக்கு அதுக்கு வயசு 65க்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கு உதவி செஞ்சு வீடு கட்டி கொடுக்கும்படி தாழ்மையுடன் முதலமைச்சரை கேட்டுக்கொள்வேன். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே வீராணம் ஏரிக்கரை மீது செல்லும் காட்டுமன்னார் கோவில் சென்னை சாலை பல கிலோமீட்டர் தூரத்திற்கு பல இடங்களில் விரிசல் விட்டு சேதமடைந்திருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். இது தொடர்பாக புகார் அளித்தும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாகவும் இதனால் விபத்தில் சிக்கும் நிலை ஏற்படுவதாகவும் வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். வீராணம் ஏரியா சரியில்லை, ரோடு இந்த மெயின் ரோடு இது எல்லாம் ஊஞ்சி எஞ்சி போயிட்டு இருக்காங்க. இந்த ரோடு சரியா போட மாட்டாங்க. போடுறாங்க, கடந்து போட்டுட்டு 10 நாள் பார்த்தா புக்க புக்க ஆயிருது, குழி குழி ஆயிருது. அடுத்தது கல்லி கொட்டி மூடுறாங்க. இந்த ரோடை நல்லா ஸ்ட்ராங்கா நல்லபடியா பார்த்து போட்டு விடணும். எதுக்கு ரோடு போடுறாங்க? எதுக்கு கரும்பு ஏமாத்துறதுக்காக போடுறாங்க? சம்பாதிக்கிறேன் நல்லபடியா ஒரு சின்ன போட்டா ஒரு 10 வருஷம் நிக்கிற மாதிரி போடணும். 10 நாள் பிடிக்க போகுது. எதுக்கு ரோடு போடுறாங்க? எதுக்கு செலவு பண்றாங்க? எதுக்கு கேர்மெண்ட்ல பணம் தர்றாங்க? வீராணம் ஏரிக்கிற ஒட்டில் இருக்கிற சாலை வெறும் ஒரே மூடா போட்டு நல்ல விதமா பழுது இல்லாம செய்யணும். வாகன விபத்துகள்லாம் நிறைய நடக்குது சார். ஒரு 18 கிலோமீட்டர் சார் இது குண்டும் குழியுமா மோசமா இருக்கு. நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. ஆனா பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் இந்த வழியா தான் போயிருக்காங்க தவிர அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. செய்து கொஞ்சம் நல்ல விதமா செஞ்சு கொடுங்க சார். ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. கடலூர் மாவட்டம் தொழுதூர் அருகே கிடப்பில் போடப்பட்டுள்ள சாலை பணியால் கிராம மக்கள் சிரமமடைந்து வருகின்றனர். பட்டாக்குறிச்சி பேருந்து நிலையத்திலிருந்து கல்பூண்டி கிராமம் வரை 6 கிலோமீட்டர் தூரம் கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக சாலை பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. சாலை பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தியும் அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதால் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் அருகே புதிய தார் சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் இருசக்கர வாகனம் சிக்கியதில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. மூக்குப்பேரி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட ஞானராஜ் நகர் கந்தசாமிபுரம் சாலை கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு சீர் செய்யப்பட்டு புதிய தார் சாலை அமைக்கப்பட்டது. இந்நிலையில் சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் இருசக்கர வாகனம் சிக்கி விபத்து ஏற்பட்டது. விடியா ஆட்சியில் தரமற்ற நிலையில் போடப்பட்ட புதிய தார் சாலையை சீர் செய்ய வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் அருகே தங்கையை அழைத்து வர புறநகர் மின்சார ரயிலில் சென்று கொண்டிருந்த அண்ணன் ரயிலில் இருந்து தவறி விழுந்து ரயிலில் சிக்கி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. இதனையடுத்து திருவள்ளூர் ரயில்வே இருப்பு பாதை போலீசார் இளைஞரின் உடலை மீட்டு திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர்.
சிவகங்கை நகராட்சி 21வது வார்டு ஆசாத் தெருவில் உள்ள 10 நோன்பு பகுதியில் பல நாட்களாக வீடுகளுக்கு முன் தேங்கி கிடக்கும் சாக்கடை கழிவுநீரால் கடும் அவதிப்பட்டு வருவதாக குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கால்வாய்கள் தூர்வாராமல் குப்பைகள் அடைத்து கிடப்பதால் சாக்கடை கழிவுநீர் அப்படியே வீடுகளுக்கு முன்பு தேங்கி கிடப்பதால் நோய் தொற்று ஏற்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக திமுக கவுன்சிலரிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த தெருவில் வந்து ரொம்ப சாக்கடை அடைச்சி கிடக்கு. அதில் குடித்த நோய் நிறைய பேர் இருக்காங்க. பிள்ளை குட்டிகளுக்கெல்லாம் சீக்கு வர்ற மாதிரி இருக்குது. சீக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஆக்ஷன் எடுப்பாக போல தெரிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளாக கிடக்கு. நான் எல்லாருக்குமே சொல்லி பார்த்தேன், யாரும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே மின்கசிவால் மூதாட்டி உடல் கருகி பலியானார். வடிவீஸ்வரத்தை சேர்ந்த 80 வயதான மூதாட்டி லட்சுமி வீட்டில் சமைத்துக் கொண்டிருந்துள்ளார். அப்போது மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் சிலிண்டர் போன்றவை தீப்பற்றி எரிந்துள்ளன. அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இருப்பினும் மூதாட்டி லட்சுமி தீயில் கருகி சம்பவ இடத்திலேயே பலியானார். சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் லிப்ட் செயல்படாததால் நோயாளிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தினமும் 500க்கும் மேற்பட்ட உள்நோயாளிகள் வெளிநோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2 மாதங்களாக மருத்துவமனையில் உள்ள 3 லிப்டுகள் இயங்கவில்லை. இதனால் முதியவர்கள், சிறியவர்கள், கர்ப்பிணி பெண்கள் மாடிப்படிகளில் சிரமப்பட்டு ஏறிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் மருத்துவமனை நிர்வாகமும் விடிய அரசும் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூரில் வைக்கோல் ஏற்றி வந்த மினி வேனை கவிழ்த்த போதை ஆசாமிகளை போலீசார் தேடி வருகின்றனர். வைக்கோல் ஏற்றிச் சென்ற மினி வேனை காரில் வந்த போதை ஆசாமிகள் மடக்கி ஓட்டுநரை தாக்கி செல்போனை பிடுங்கியுள்ளனர். பின்னர் மினி வேனை இயக்கிய போதை ஆசாமிகள் மினி வேனை ஓரம் கட்டுவதாக கூறி சாலையில் கவிழ்த்துள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் தப்பி ஓடிய போதை ஆசாமிகளை போலீசார் தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே விபத்துக்களை தடுக்க வேகத்தடை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆவி கவுளப்பாக்கம் கிராமத்தில் வசிக்கும் கல்லூரி மாணவி பிரியதர்ஷினி குழாயில் நீர் பிடித்துவிட்டு வீடு திரும்பிய போது அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதியதில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் மாணவியின் உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் திருக்கோவிலூர் கடலூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது விடியா திமுக அரசு வேகத்தடை அமைக்க நடவடிக்கை எடுக்காததே விபத்துக்கு காரணம் என அவர்கள் குற்றம் சாட்டினர்.